नित्यानन्देश्वर सदाशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि आदिशक्तिमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். மீண்டும் தியான சத் சங்கத் தொடரை துவங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சதாசிவ பரம்பொருளே, சக்தி வெளிப்பாடாய் உணர்வில் பொங்கி இதயத்தில் நிறைந்து மூச்சில் முகர்ந்து நாவில் வெளிப்பட்டு உலகுக்கெல்லாம் நல்லதை செய்திடென்று வேண்டி சத்சங்கத்திற்குள் நுழைகின்றேன். வேதங்களின் உட்பொருளாக அதனுடைய காரணமாக அதனுடைய நோக்கமாக வேதங்களின் காமிகமாக சதாசிவ பரம்பொருள் நமக்கெல்லாம் உரைத்தருளிய காமிகாகமத்திலிருந்து சில சத்தியங்களை தொடர்ந்து இந்த சத்சங்கங்களின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அடைய விரும்புவதும் அடையப்பட வேண்டியதும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அடைய விரும்புவதும் அடையப்பட வேண்டியதும். ஒரு உயிர் என்ன காரணத்திற்காக உயிர்த்து மலர்ந்து இயங்குகின்றதோ அது இறுதி வீடு பேராக அடையப்பட வேண்டியது. ஆனால் அது உயிர்த்து மலர்ந்து இயங்கும் பொழுது அடைய விரும்புவது. இரண்டிற்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் எவ்வாறு உணர்கின்றீர்களோ அவ்வாறே நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளையும் நீங்கள் நிர்மாணம் செய்கின்றீர்கள். தன்னை ஏழை என்று
மனதாலே உணர்வாலே உணருகின்ற ஒரு மனிதனை ஜீவன் முக்தியை நோக்கி நீங்கள் என்ன முயற்சித்தாலும் விரட்ட முடியாது. ஆனால் ஜீவன் முக்தி பெற்றால் பெரும் செல்வம் கிடைக்கும், செல்வந்தனாகலாம் என்று சொன்னால் அதை நோக்கி அவன் ஓடும் வேகத்தை தடுக்க முடியாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அடையப்பட வேண்டியது அடைய நினைப்பது. ஒரு உயிர் அடைய வேண்டியது மகாசதாசிவ பதவியாக இருக்கலாம், மகாசதாசிவ பதமாக இருக்கலாம். பதவி எனும் வார்த்தை இந்த இடத்தில் சாதாரணமாக யார் வேண்டுமானாலும் அமர்கின்ற அந்த பதவி என்கின்ற பொருளால் சொல்லப்படவில்லை. அவன் பதத்தை பற்றி அவனாய் மாறிவிடுகின்ற சாயுஜ்ய முக்தியைத்தான் பதவி என்கின்ற வார்த்தையால் இங்கு சுட்டிக்காட்டினோம். ஆழ்ந்து கேளுங்கள். அடையப்பட வேண்டியது அடைய விரும்புவது. ஒரு ஜீவன் உயிர் எந்த நிலையில் இருந்தாலும் மிகுந்த உற்சாகத்தோடு வாழ்க்கையை நோக்கிய மிகுந்த உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் வேகத்தோடும் இயங்குகின்ற நிலையில் இருந்தாலும் அல்லது தளர்ந்து சோர்ந்து படுக்கையை விட்டே அசைய முடியாத நிலையில் இருந்தாலும் அல்லது மாயை எனும் மன உளைச்சலில் மூழ்கி தன்னை மறந்து விழுந்து கிடந்தாலும் ஒரு ஜீவன் எந்த நிலையில் இருக்குமானாலும் அது அடையப்பட வேண்டியது மகாசதாசிவ பரம்பொருளோடு சாயுஜ்ய நிலை. ஆனால் அடைய விரும்புவது அந்த ஜீவன் தன்னை எதோடு ஒன்றுபடுத்திக் கொண்டு உணர்கின்றதோ அதை சார்ந்து அமைகிறது. தன்னை ஏழை என்று ஒரு உணர்வோடு அந்த ஜீவன் ஒன்றுபடுத்திக் கொள்ளுமானால் பரம்பொருளை அல்ல பொருளை தேடித்தான் அது ஓடும். எது தன்னிடம் இல்லை என்று நினைக்கிறதோ அதை நோக்கியே செல்வது ஜீவனின் உயிர்ப்புத்தன்மை, அதன் உயிர்ப்பு குணம். innate tendency, அதன் உயிர்ப்பு குணம் தன்னிடம் இல்லாத ஒன்றை தேடி ஓடுவது. தன்னிடம் ஒன்று இல்லை என்று நினைத்து அதை நோக்கி இயங்குவதுதான் ஜீவனின் உயிர்ப்பு குணம், உயிர்ப்பு உணர்வு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
எவன் தன்னை ஏழை என்று நினைக்கிறானோ அவன் பணம் தேடி ஓடுகின்றான், பொருள் தேடி ஓடுகின்றான். எவன் தன்னை அறிவில்லாதவன் என்று நினைக்கின்றானோ அவன் அறிவை தேடி ஓடுகின்றான். எவன் தன்னை பலம் இல்லாதவன் என்று நினைக்கிறானோ அவன் பலத்தை தேடி ஓடுகின்றான். எவன் தன்னை அதிகாரமில்லாதவன் என்று நினைக்கின்றானோ அவன் அதிகாரத்தை தேடி ஓடுகின்றான். உயிர் அடைய விரும்புவது உயிர் அடைய வேண்டியது. இந்த இரண்டே இரண்டு வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கினீர்களானால் உங்களுக்குள் இருக்கும் பல்வேறு விதமான மோகங்கள் கரைந்து மறையும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் மோகங்கள் கரைந்தால் உங்கள் உயிரின் காரணம் புரியும், காமியம் சித்திக்கும். உங்கள் உயிரின் காரணம் புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நாள் வரை நீங்கள் உங்களை ஏழை என்ற முடிவில் இருக்கின்றீர்களோ, இந்த முடிவு சரி தவறு அப்படின்லாம் நான் இப்போ ஆராய்ச்சி செய்ய விரும்பலை. எவ்வளவு நாள் வரைக்கும் உங்களை ஏழை என்கின்ற முடிவோடு நீங்கள் வாழுகின்றீர்களோ அவ்வளவு நாள் வரை பணம் மட்டுமே தேடப்படும், பொருள் மட்டுமே தேடப்படும். இறைவனில் கூட பொருளை அளிப்பதற்காக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற பரிமாணத்தை மட்டுமே நினைந்து வழிபடுவீர்கள். நீங்கள் வழிபடுவது இறையை அல்ல, வெறும் இறையை. அல்லது இறை கொடுக்கும் இறையை, இறை கொடுக்கும் இறையை. உங்களை ஏழையாக உணர்வீர்களானால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ சமூகத்தின் விதிகளின்படியோ விதிகளுக்கு அப்பாற்பட்டோ நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டோ சட்டத்திற்கு அப்பாற்பட்டோ பொருளை தேடிக்கொண்டுதான் இருப்பீர்கள். ஏனென்றால் இங்கு உங்களுக்குள் எந்த வெறுமையை உணர்கின்றீர்களோ அந்த வெறுமையை நிரப்புவதற்காக நீங்கள் இயங்கியே தீருவீர்கள். எதுவாக உங்கள் இருப்பை நீங்கள் உணர்கிறீர்களோ அது சிவம். எதை நோக்கி நீங்கள் செயல்படுகிறீர்களோ அது சக்தி. உங்கள் சிவம் உங்கள் சக்தியின் வெளிப்பாட்டை முடிவு செய்கின்றது. வறியவனாக உங்கள் இருப்பை நீங்கள் உணர்ந்தீர்களானால் செல்வத்தை நோக்கி உங்கள் சக்தி செயல்படும். சமூகத்தின் விதிகளுக்கு உட்பட்டோ விதிகளுக்கு உட்படாமலோ, நாட்டின் விதிகளுக்கு உட்பட்டோ அல்லது விதிகளை உடைத்தோ, இங்கு நீங்கள் எந்த கருத்தை எந்த சத்தியத்தை உங்கள் சிவமாய் உணர்கிறீர்களோ, உங்கள் இருப்பாய்
உணர்கிறீர்களோ அது சார்ந்து உங்கள் சக்தி இயங்கியே தீரும். ஊழலின் மூலம் தன்னை வறியவனாய் உணர்வது. ஊழலின் மூலம் தன்னை வறியவனாய் உணர்வது. திருட்டின் மூலம் தன்னை வறியவனாய் உணர்வது. கொள்ளையின் மூலம் தன்னை வறியவனாய் உணர்வது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தன்னை வறியவனாய் உணராதவர்க்கு உலகமே உடைமை. தன்னை வறியவனாய் உணர்ந்தவர்க்கு இவ்வுலகில் இல்லை உரிமை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டு வார்த்தைக்கும் இருக்கின்ற இடைவெளி. முதலில் இரண்டு வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினேன். அடையப்பட வேண்டியதும் அடைய விரும்புவதும். இப்பொழுது இரண்டு வார்த்தைகளை அறிமுகப்படுத்துகின்றேன். உடைமை, உரிமை. ஓனிங், பொசஸிங். உடைமை என்பது கடமைக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் உரிமை. உரிமை என்பது தன் தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் அசுரத்தனமான உடைமை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஓனிங் அண்ட் பொசஸிங் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் உடைமை, உரிமை. உதாரணத்துக்கு இந்த நிலம், இந்த ஆசிரமம் அமைந்திருக்கின்ற இந்த நிலம், ஆதீனம் அமைந்திருக்கின்ற இந்த நிலம், இது என்னுடைய உடைமை. ஆனால் உரிமை அல்ல. என் உடைமையாய் வைத்திருக்கின்றேன். ஏனென்று கேட்டால் இதை காப்பதற்காக, இதை காக்கின்ற கடமையை செய்வதற்காக மட்டுமே என் உடைமையாய் வைத்திருக்கின்றேன். இதை இங்கு வந்து அனுபவிக்கின்ற எல்லோருக்குமான உரிமை பொருளாக கொடுத்து விட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் வந்து இங்க உரிமை கொண்டாடுவதுதான் இந்த இடத்தினுடைய மகிமை, இந்த இடத்திற்கு சிறப்பு. நான் மட்டுமே உடைமையாக வைத்திருப்பதனால் இந்த இடம் உயிர் பெற்று விடுவதில்லை. பல பேருக்கும் உரிமையாய் அளிக்கப்பட்டதனால் இந்த இடம் உயிர் பெற்றிருக்கின்றது. உடைமை வேறு, உரிமை வேறு. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தனிநபருடைய வீடு அவருடைய உரிமை. அவரை தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. அவர் விரும்பி அவருடைய குடும்பத்தார் மட்டும் வேண்டுமானால் செல்ல முடியும். தனிநபரின் உரிமை, இட் இஸ் பொசஸிங். பொசஸிங் வேற, ஓனிங் வேற. இந்த இடத்தின் சிறப்பு கடமையை செய்வதற்காக இது என் உடைமை. ஆனால் என் உரிமை அல்ல. உரிமை உலகத்திற்கே. அதனால்தான் அதுதான் இந்த இடத்தின் சிறப்பு. உங்க வாழ்க்கையையும் திரும்பி பாருங்கள். எங்கெல்லாம் நீங்கள் வறுமையை ஆழமாக உணர்கின்றீர்களோ அங்கெல்லாம் உங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கின்றீர்கள்.
எங்கெல்லாம் நீங்கள் நிறைவோடு இருக்கின்றீர்களோ அங்கெல்லாம் உங்கள் கடமையை செய்யும் உடைமைத்தன்மையை மட்டும்தான் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். கடமையை செய்வதற்காக உடைமைத்தன்மையை வெளிப்படுத்தி உலகிற்கு அதை உரிமையாக்குவதே கர்மயோகம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கடமையை செய்கின்ற அளவுக்கு மாத்திரம் உடைமைத்தன்மையை ஏற்றுக்கொண்டு அதை உலகுக்கே உரிமையாய் ஆக்குவது கர்மயோகம். வாழ்க்கையை அப்படியே புரட்டி பாருங்க. எங்கெல்லாம் நீங்கள் கடமையை செய்வதற்கான உடைமைத்தன்மையை தாண்டி உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கின்றீர்களோ, எக்ஸ்க்ளூசிவிட்டி, அங்கெல்லாம் தான் வாழ்க்கை உங்களுக்கு கடுமையான வலிகளை தரும் பாடங்களை போதிக்கின்றது. கடுமையான வலிகளை தரும் பாடங்களை போதிக்கின்றது. ஞானமும் வீரமும் தியாகமும் வைராக்கியமும் நல்ல தன்மையாக சொல்லப்படும் எல்லா குணங்களும் இறைவனுடைய நிறைத்தன்மையாக சொல்லப்படும் எல்லா குணங்களும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் உயர்ந்த உணர்வோடு உங்களின் இருப்பை இணைத்துக் கொள்கின்றீர்களோ, எப்பொழுதெல்லாம் உயர்ந்த உணர்வோடு உங்கள் இருப்புத்தன்மையை உணருகின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த உயர் உணர்வுத்தன்மையின் இருப்புத்தன்மையை நோக்கியே உங்கள் சக்தியும் இயங்குகிறது. இந்த 4 வார்த்தைகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள். அடையப்பட வேண்டியது, அடைய முயற்சிப்பது. அடையப்பட வேண்டியதை நோக்கி உங்கள் சக்தி இயங்காமல் வேறு ஏதோ ஒன்றை அடைய முயற்சிப்பதற்கு காரணம் மோகம், அகம். உண்மையில் எது நீங்களோ அதை மறந்து வேறொன்றை நீங்களாய் நினைக்கின்ற அகம் எனும் மோகமே அடையப்பட வேண்டியதை தவிர்த்து வேறொன்றை அடைய விரும்புகின்றது. உங்கள் இருப்பு சரியான தெளிவோடு இருக்குமானால் அடையப்பட வேண்டியதும் அடைய விரும்புவதும் ஒன்றாகும். அடையப்பட வேண்டியதும் அடைய விரும்புவதும் ஒன்றானவன் சிவஞானம் மலர்ந்தவனாய் மாறுகின்றான். உங்களுக்குள் இருக்கும் சிவத்தன்மைக்கும் உங்களுக்கும் இனிமையான உறவு மலர்கின்றது. இது இரண்டிற்கும் நடுவில் இடைவெளியோ அல்லது படைவெளியோ இல்லாமல் போகின்றது. இடைவெளினா கேப், படைவெளினா போர். சில நேரத்தில் உங்களுக்கும் உங்கள் சிவத்தன்மைக்கும் இடையில் இடைவெளி இருக்கும். சில நேரத்தில் படையே நடக்கும், போரே நடக்கும். உங்கள் இருப்பு, நீங்கள் எதுவாக உங்களை உணர்கின்றீர்கள், எதுவாக உங்களை உணர முடிவு செய்கின்றீர்கள், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சில நேரத்தில்
ஏற்கனவே பலமுறை முடிவெடுத்ததனால் இப்பொழுது உங்களை வறியவன் என்கின்ற இருப்பாக நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் இந்த தவறான இருப்பிலிருந்து ஒதுங்கி தவறான தன்மையை தன்னுடைய சிவமாக உணர்வதை மாற்றி உண்மையான சிவத்தன்மையோடு என் இருப்புத்தன்மையை ஒன்ற வைத்துக் கொள்வது என்று நீங்கள் முடிவெடுத்தால் நீங்கள் சிவபக்தன். எந்த இருப்பை உங்கள் இருப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடிவெடுக்கின்றீர்களோ அதை நீங்கள் வழிபடுகிறீர்கள், அதன் வழிபடுகின்றீர்கள், அதை நோக்கி நீங்கள் நெறிப்படுகின்றீர்கள், அதை நோக்கி நீங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் இருப்பின் தன்மையை மாற்றுவதாக நீங்கள் எடுக்கும் முடிவு சிவபக்தி. சிவத்தன்மையை உங்கள் இருப்புத்தன்மையாக மாற்றிக்கொள்வது என்ற முடிவெடுத்து அதை நோக்கி செயல்பட துவங்குவது சிவபக்தி. அதை நோக்கி உங்கள் எண்ணங்களை நெறிப்படுத்திக் கொள்வது சிவநெறி. அதை நோக்கி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வது சிவ வாழ்க்கை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நீரும் ருத்ராட்சமும் நினைவில் பஞ்சாட்சரமும் ஊரும் ஆனந்தமும் சிவ உன்மத்த சுகபோதமும் தேரும் திருவிழாவும் பரம்பொருள் பேரும் பெருநன்மையும் உணர்வில் சிவத்தன்மை ஊரும் அன்பர்க்கே உடைமை. யார் தன்னுடைய உணர்வு நிலையை, இருப்பு நிலையை இதுவரை எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், இதற்கு மேல் அது சிவத்தன்மையாக மாற்றிக்கொள்வேன், அதற்காகவே எல்லா முயற்சியும் எடுப்பேன் என்று முடிவெடுக்கின்றானோ அவனுக்கு இந்த நீரும் ருத்ராட்சமும் நெஞ்சில் ஊரும் பஞ்சாட்சரமும் தேரும் திருவிழாவும் உன்மத்த ஆனந்த சிவபோத ஞான களிப்பும் உடைமையாகின்றது. உலகிற்கெல்லாம் அதை கொண்டு சேர்க்க வேண்டியது அவனுடைய கடமையாகின்றது. இருப்பின் திரிப்பு நாத்திகம், இருப்பின் மறுப்பு கம்யூனிசம், இருப்பின் தெரிப்பு சைவம். ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அடைய வேண்டியதும் அடையப்பட வேண்டியதும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அடைய வேண்டியதும் அடைய நினைப்பதும் மாறுவதற்கு காரணம் தன் இருப்பை பற்றி தனக்கு தெளிவில்லாமல் வருகின்ற மோகம். அகம் அகம் மறந்து திரிபடையும் பொழுது வருகின்றது மோகம்.
தன்னை தன் சுயநிலையான ஸ்வ அனுபவ ஸ்வவானுபவ ஸ்வரூப அனுபவ நிலையான சதாசிவ நிலையில் உணராது வறியவனாய் மூடனாய் திரிபுபட்ட நிலையில் துரோபாவ நிலையில் சிவபாவ நிலையில் உணராது துரோபாவ நிலையில் உணரும் பொழுது அடையப்பட வேண்டியதும் அடைய விரும்புவதும் விலகிப் போகின்றது. அடைய விரும்புவதையும் அடையப்பட வேண்டியதையும் நமக்குள் இருக்கின்ற அகத்தை மாற்றி சிவோகம் நிலையை கொடுத்து இரண்டையும் ஒன்றாக்கி நமக்கு அளிக்கின்ற அறிவியல்தான் காமிகாகமம். அகம் திரிபிருந்தால் அடையப்பட வேண்டியதும் அடைய நினைப்பதும் வேறு வேறாய் இருந்தாலும் அந்த நிலையிலும் அடையப்பட வேண்டியதும் அடைய நினைப்பதும் ஒன்றாகிவிட்டாலும் அந்த நிலையிலும் அடையப்பட வேண்டியது அடைய நினைப்பது அத்துணையையும் அதன் மூலத்திலிருந்தே அகத்திலிருந்து அகத்திலிருந்து சிவோகத்திற்கு நம்மை கொண்டு சென்று சேர்த்து உண்மையை உரைப்பது மட்டுமல்லாது உரைக்க வைப்பது. உண்மையை உரைப்பது வேறு, உரைக்க வைப்பது வேறு. வெறும் உரைத்தலால் அகங்காரம் மாறிவிடாது. காரமோடு உரைக்க வைக்கும் பொழுதுதான் அகங்காரத்திலிருந்து காரம் விலகி அகம் சிவோகமாய் மலரும். உண்மையை உரைத்தலும் உரைக்க வைத்தலும் எனும் இரு நிலையிலிருந்தும் சத்தியத்தை சதாசிவ பரம்பொருள் நமக்கு சாத்தியமாக்குகின்றார் இந்த காமிகாகமத்தின் மூலம். ஆகமங்கள் சொல்லும் வாழ்வியல் அறிவியல். ஆகமங்கள் வேதங்களின் சாரம் அல்ல. ஆகமங்கள் வெறும் வேதங்களின் சாரம் அல்ல. ஆகமங்கள் வேதங்களின் உட்பொருள். ஆகமங்கள் வேதங்களின் உட்பொருள். மகாசதாசிவ பரம்பொருள் வேதங்களின் உட்பொருளாய் நமக்கெல்லாம் அளித்தருளிய ஆகமங்களின் உத்தமமான பகுதிகளை உங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளும் சத்தியமான பகுதிகளை இந்த தொடர் சத்சங்கங்களின் மூலமாக, கல்பதரு எனும் தொடர் சத்சங்கங்களின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கல்பதரு தியான முகாமும் சமய தீட்சையும் நிகழ்கின்றது. சதாசிவ பரம்பொருள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார், இந்த ஆகமங்களின் அறிவியல் சமய தீட்சை எடுத்தவர்களுக்கு கேட்ட மாத்திரத்திலேயே ஞானமாக மலர்கின்றது. ஞானம் விஞ்ஞானமாக செயல்படுகின்றது. தீட்சை எடுக்காது இந்த கருத்துக்களை கேட்பவர்களுக்கு இது வெறும் ஞானம். தீட்சை எடுத்து இந்த கருத்துக்களை கேட்பவர்களுக்கு இது விஞ்ஞானம்.
தினந்தோறும் இந்த சத்சங்கங்களை கேட்டு இதை உங்கள் அனுபூதியாக மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிறும் சமய தீட்சையான சிவதீட்சை காமிகாகமத்தின்படி உங்களுக்கு அளிக்கப்படும். கல்பதர் யோகம் தியான வகுப்பும் சமய தீட்சையும் உங்களுக்கு அளிக்கப்படும். வருகின்ற பிப்ரவரி 13ஆம் நாள் மகாசதாசிவராத்திரி. மகாசதாசிவ பரம்பொருளின் இருப்பை நாம் எல்லோரும் கொண்டாடும் இனிய நன்னாள். வாருங்கள், அவர் இருப்பை வாழ்வோம், கொண்டாடுவோம். உங்கள் அனைவரையும் சதாசிவராத்திரிக்கு, மகாசதாசிவராத்திரிக்கு வரவேற்கின்றேன், அழைக்கின்றேன். வாருங்கள், சதாசிவனை கொண்டாடுவோம். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.